ஹாய், வெல்கம் பேக் டு மெட்ராஸ் பன்னா. இன்னைக்கு ஒரு யூடியூபரை பத்தின வீடியோ தான் பார்க்க போறோம். ஏன் பர்டிகுலரா இந்த யூடியூபரை பத்தி பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா, நேற்று வந்த லோக்சபா எலெக்ஷன்ஸ்ல நடந்திருக்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இது மைட் பி அந்த யூடியூபரோட இன்ஃபுளுன்ஸா இருக்குமா அங்கிற மாதிரி அவரை பத்தி பயங்கரமா சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவரோட இன்ஃபுளுன்ஸ் தான் பிஜேபி கம்மியா சீட்ஸ் ஜெயிச்சாங்க, அவரோட இன்ஃபுளுன்ஸும் ஒன் ஆஃப் த ரீசன் சொல்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டிருக்கிறது. நான் பாத்தீங்கன்னா அவரை கிட்டத்தட்ட ஒரு 1 இயரா நான் அவரை ஃபாலோ பண்றேன். ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் அந்த யூடியூபர் எதுக்காக தேடுறாங்க, வாங்க பார்க்கலாம் அவரை பத்தி. ஹரியானால இருக்க ரோத்தங்ல பிறந்தவர் தான் துரு ராத்தி. துரு ராத்தி பாத்தீங்கன்னா ஒரு பிஇ கிராஜுவேட், ஜெர்மனில போய் ஹையர் ஸ்டடிஸ் படிக்கிறாரு. ஸோ அந்த இடத்துல ஒரு ஜூலின்னு சொல்லி ஒரு பொண்ணை லவ் பண்ணி மேரேஜும் பண்ணிட்டு இப்போ அட் பிரசன்ட் ஜெர்மனில இருந்தா அவர் வீடியோஸுமே போடுறாரு. அவருக்கான ஒரு பெரிய டீம் இந்தியாவில் இருக்கு. ஸோ அந்த வீடியோஸ்க்கான ரிலேபிளா என்னென்ன சர்ச் பண்ணும் எல்லாமே இங்க இருக்குன்ற மாதிரி தான் நம்மளுக்கு வர விஷயங்கள் வந்து கொண்டு இருக்குது. அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ போடுறாருன்னா அது அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே கையில வச்சிருப்பாரு. அவர் எங்கேயுமே டார்கெட் பண்ண முடியாது. அவர் சொல்ற வீடியோஸ்ல என்னென்ன இருக்கோ அதுக்கான பக்கா எவிடன்ஸ் கையில வச்சிருப்பாரு. முக்கியமா ஏன் துரு இவ்வளவு பெருசா பேசப்பட்டார்னு பாத்தீங்கன்னா, அவரு ஆழ்ந்து கொண்டிருந்த பிஜேபிக்கு அகேன்ஸ்டா நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. என்னன்னா அவங்க பண்ற தவறுகளை சுட்டி காட்டிட்டு இருந்தாரு. இது தப்பு பண்றீங்கன்னு சொல்லி பயங்கரமா சுட்டி காமிச்சார். ரொம்ப ஓப்பனா நிறைய விஷயங்கள் ஆதாரத்தோட போட ஆரம்பிச்சாரு. அப்படி பார்த்தவருக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ரைஸ் யூடியூப்ல 2013 அவர் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணாரு. ஸ்டார்ட் பண்ணும்போது டிராவல் வீடியோஸ் தான் போட்டாரு. அவர் ஃபாரின் டிராவல்ஸ் இதெல்லாமே இருக்கு இல்லையா, அந்த டிராவல் வீடியோஸ் தான் போட்டிருந்தாரு. 2016 அவர் ட்ராக் சேஞ்ச் ஆகுது. படிக்கிற காலத்திலே அவர் அண்ணா ஹசாரேவோட அஜிடேஷன்ல அதுல பயங்கரமா இன்ஃபுளுன்ஸ் ஆனவர். பொலிட்டிக்கலா ஒரு கிளீன் பாலிடிக்ஸ் எடுத்துன்னு வரணுன்றதுக்காக அந்த மாதிரியான விஷயங்களுக்காக அவர் பாலிடிக்ஸ் வீடியோ போடுறாரு. அதுவும் முக்கியமா ஃபர்ஸ்ட் வீடியோ போடுறாரு, ஹவு ரைஸ் ஆர் ப்ரொபகண்டான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறாரு. பயங்கர வைரல் ஆகுது. 2016 அது பயங்கர வைரல் ஆகுது. அவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸுமே நிறைய சப்ஸ்கிரைபர்ஸுமே அந்த வீடியோல வந்தாங்க. இன்னைக்கு இதுக்கு பாத்தீங்கன்னா அவர் 2.5 crores ஆஃப் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. எந்த வீடியோ போட்டாலுமே 1 crore கம்மி இல்லாம போகும். சோ அவ்வளோ விஷயங்கள் பேசுவாரு. அவர் போட்ட ஒரு வீடியோ பயங்கர வைரல் ஆச்சு. எதுன்னு பாத்தீங்கன்னா பிஜேபி ஐடி விங் எக்ஸ்போஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டாரு. அது செம ட்ரெண்ட் ஆச்சு. அதுல நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய விஷயங்கள் ஒரு பக்கா எவிடன்ஸோட கொடுத்தாரு. அவர் எந்த ஒரு வீடியோவுமே எடுத்தாலுமே அதை ஃபர்ஸ்ட் அவரோட லாயர்ஸ் டீம் கையில கொடுத்து அதை செக் பண்ணிட்டு தான் போடுவாருன்ற மாதிரி தான் விஷயங்கள் கேள்விப்பட்டோம். அதோட ஜெனியூனிட்டி எல்லாமே அவர்கிட்ட இருந்தாலுமே நம்மளுக்கு தெரியும் ஒரு யூடியூபரை இப்ப எந்த அளவுக்கு டார்கெட் பண்றாங்க எல்லாருமேன்றது நம்ம சமயமா பாக்குறோம். நிறைய யூடியூபர்ஸ்க்கு இந்த மாதிரி நிலைமைகள் இருக்கு. பட் அவர் சைட்ல அவர் எப்பவே பக்காவா கரெக்டா அவர் எடுக்கிறதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே வச்சு போடுவாரு. நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாங்க. பிரைசஸ் ஆஃப் பாகிஸ்தான் சொல்லி இம்ரான் கானோட தோல்வியை பத்தி ஒரு வீடியோ போட்டாரு. அந்த வீடியோவை நம்ம இந்தியால பேன் பண்ணாங்க. நிறைய வீடியோஸ் போட ஆரம்பிச்சாரு. பிஜேபி கவர்மெண்ட்டை டார்கெட் பண்ற மாதிரி இல்ல. பட் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எந்த கட்சியுமே சேர்ந்தவன் கிடையாது, ஆளும் கட்சியில என்ன தப்பு பண்ணாலுமே அதை சுட்டி காட்டுறேன், நான் மக்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் சுட்டி காட்டுறேங்கிற மாதிரி தான் அவர் சொல்றாரு. அவர் நான் பர்டிகுலரா இந்த கட்சி அந்த கட்சியை சார்ந்து நான் போடுறேன் அந்த மாதிரி விஷயங்கள் அவர் எங்கேயுமே சொல்ல. அவர் எந்த கட்சியுமே கிடையாது. எங்க தப்பு நடக்குதோ அந்த தப்பை எடுத்து சுட்டி காட்டுவேன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர் போட்ட வீடியோஸ் ரொம்ப பாப்புலரான வீடியோஸ் எல்லாமே பாப்புலர் தான். அதை பர்டிகுலரா நல்லா பாப்புலரான ட்ரூத் ஆஃப் புல்வாமா அட்டாக்னு சொல்லி அது ஒன்று போட்டாரு. ரியாலிட்டி ஆஃப் யோகி ஆதித்யநாத் சொல்லி அந்த வீடியோ போட்டாரு. அதுவுமே நல்ல வைரல் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி போட்டதால் தான் யூபியில் அவங்களுக்கு 80 சீட் வரும்னு கான்ஃபிடண்டா இருந்தவங்களுக்கு இவ்வளோ பெரிய அடி துரு ராத்தியோட வீடியோஸ்னால தான்ன்ற மாதிரியான ஒரு விஷயங்களுமே பேசுறாங்க. பட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருப்பாங்க. ஏன்னா நிறைய எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதே மாதிரி ரிலிஜனை வச்சு என்னென்னலாம் பண்றாங்கன்னு சொல்லி அதுக்கான ஒரு வீடியோஸ் போட்டிருக்காரு. ஸோ வீடியோஸ் நிறைய பேருக்கு பயங்கரமா போய் ரீச் ஆயிருக்கு. அது மைட் பி யங்ஸ்டர்ஸ் யூத். ஏன்னா பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு 29 இயர்ஸ் தான் ஆகுது. 29 வயது மதிக்கத்தக்கவர் தான் துரு ராத்தி. யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டாரு. அவர் துருவு பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா என்ன தப்பு நடந்திருக்கு, அந்த தப்பு எப்படி நடந்திருக்குன்றதை மட்டும்தான் சொல்லுவாரே தவிர அவர் யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டார். அதனால துரு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பயங்கரமான ஒரு சர்ச்சபிள் பர்சன் ஆயிட்டாரு துரு ராத்தியார்னு. ஏற்கனவே அவரை பத்தி நிறைய பேர் தெரிஞ்சிருந்தாலுமே இப்ப பர்டிகுலரா இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா துருவை பயங்கரமா தேட ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி பொலிட்டிக்கலா பண்றதுனால அவரை பயங்கரமா
தேடி இருக்காங்க. ஸோ அப்படின்னா தான் வீடியோஸ் அவர் போட்டிருக்காரு பார்க்கலாம்ன்ற எண்ணமாக கூட இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைம்ஸில் வந்து ஃபியூச்சர் லீடர்ஸில் வந்து இவர் பேரையுமே போட்டிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ரீச்சோட இருக்கிறது தான் துருவ் ராத்தி. பொலிட்டிக்கலாக அவங்க பண்ணுற மிஸ்டேக்கே அவ்வளோ போல்டாக ட்ரூத்ஃபுல்லாக வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறது தான் துருவ் ராத்தி. அதனால தான் அவரை வந்து தேடுறாங்க. ஹி மைட் ஆல்சோ பி ஒன் ஆஃப் த ரீசன். அவரும் ஒரு காரணமாக இருக்கலாம் பிஜேபிக்கு இவ்வளோ பெரிய ஐடியா ஆனதுக்கு. ஸோ கண்டிப்பாக இப்போ நம்ம நாடு இருக்க நிலைமை பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் ஜாதியை வச்சு பிரித்தாங்க, இப்போ மதத்தை வச்சு பிரிக்கிறாங்க. ஸோ மதத்தை வச்சு பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி உண்மையை சொல்ல, உறக்க சொல்ல ஒரு ஆள் வேணும். அதுதான் துருவ் ராத்தி. தேங்க்யூ.